தொடர்ந்து பயணிப்போம். நம்ம எல்லாருடைய ஒரு மிகப்பெரிய ஏக்கம், ஒரு ஆதங்கம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பொருளாதார சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதில் நமக்கு உதவியாக இருக்கிறது இந்த பிவிசி மெட்டா. ஸோ இந்த பிவிசி மெட்டானா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன என்ற அடிப்படை காரியங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஏன் நம்ம மறுபடியும் ஒரு பிட்காயினை பற்றிய வீடியோக்களை பார்க்குறோம் என்று சொன்னால், பிட்காயின் என்பது முதல் முறையாக உலகம் முழுவதும் பரவலாக எல்லாராலும் பயன்படுத்தப்படுகிற ஒரு கிரிப்டோ கரன்சி. ஸோ கிங் ஆஃப் கிரிப்டோ கரன்சி, மதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி என்றெல்லாம் நம்ம சொல்லலாம். சரி, பிவிசி மெட்டாவுக்கும் பிட்காயினுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம பிவிசி மெட்டாவை பற்றி மட்டும் படிக்கலாமே என்று நீங்கள் யோசிக்கிறீங்க. நம்மளே இன்னைக்கு பிவிசி மெட்டாவை குறித்த ஒரு புரிந்துணர்வு அநேகருக்கு கிடையாது. அதனால பலருடைய கருத்துக்களை நாம கேட்கறதன் மூலமாகத்தான் கிரிப்டோ கரன்சி என்றால் என்ன, அதுல நாம எப்படிப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதாவது அடிப்படையா ஒரு இருசக்கர வாகனத்தை ஓட்டினால்தான் மற்ற வாகனங்களை ஓட்டி மன்னிக்கணும். ஸோ அடிப்படையாக ஒரு இருசக்கர வாகனத்தை ஓட்டி பழகினால்தான் மற்ற மாறி வருகிற இருசக்கர வாகனங்களை நம்ம ஓட்ட முடியும். அது கூட தான் ஒவ்வொரு வண்டிகளுமே. அதே போலதான் நம்ம கிரிப்டோ கரன்சி என்றால் என்ற அடிப்படை காரியங்களை புரிந்து கொண்டால்தான் இப்பொழுது இருக்கிற அதிக தொழில்நுட்பம் அடைந்திருக்கிற மற்ற கிரிப்டோ கரன்சிகளை குறித்தும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பிவிசி மெட்டாவை குறித்த ஒரு தகவல்களை நம்மால புரிந்து கொள்ள முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம பயணிப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிவிசி மெட்டாவில் வந்திருக்கிற ஒரு சில மாற்றங்கள், முக்கியமாக சீட் ஃபண்டிங்கில் நம்முடைய சிஸ்டம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு முயற்சி என்ன என்று சொன்னால், நமக்கு பிவிசி மெட்டாவில் இன்னைக்கு 2 பிரிவில் நம்ம ஸ்டாக்கிங் பண்ணுறோம். ஒன்று நம்முடைய யூஎஸ்டிடி கொண்டு நம்ம ஸ்டாக்கிங் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாம டிபிஐ பிவிசி மெட்டாவாக கன்வெர்ட் பண்ணி சீட் வேல்யூ மூலமாக நம்ம ஸ்டாக்கிங் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லது நமக்கு தினசரி வரக்கூடிய ஃபார்மிங் ரிவார்டு சீட் வேல்யூவாக மாறி அதன் மூலமாகவும் நம்ம ஸ்டாக்கிங் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா சீட் ஃபண்டிங் என்பதை நம்முடைய சிஸ்டத்தில் ஸ்டாக்கிங் என்று மாற்றிருக்கிறாங்க. ஸ்டாக்கிங்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை முதலீடு செய்து வைத்து அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை தினசரி திரும்ப பெறுவது, அதுதான் ஸ்டாக்கிங். ஸோ அந்த ஒரு ஸ்டாக்கிங் முறையில் தான் இன்னைக்கு சீட் ஃபண்டிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ நமக்கு குழப்பம் இல்லாத வகையில் அதை பல பிரிவாக பிரித்து நாம் சரியாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் சிஸ்டம் இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ திரும்ப திரும்ப நீங்கள் இதை செய்து பார்ப்பதனாலும் அதை புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்வதனாலே மாத்திரமே இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இன்னைக்கு சீட் ஃபண்டிங்கில் வந்து இருக்கிற மாற்றங்கள் என்ன, அதை குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதலாவது பார்க்கும் பொழுது நம்முடைய வேலட் ஸ்டேட்டஸ் என்று இருக்கிறது முதல் பக்கம். நாம pvcmeta.io என்று டைப் செய்து நம்முடைய சீட் ஃபண்டிங் வெப்சைட்டுக்கு செல்லும் பொழுது முதல் பக்கத்தில் வேலட் ஸ்டேட்டஸ் என்று இருக்கிறது. அதே போல நீங்க டோக்கன் ஃபார்மிங் வெப்சைட் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு முன்னால activity.pvcmeta.io என்று இருக்கும். ஆனால் இப்போ அதை நீக்கி pvcmeta.com என்று சிஸ்டம் முழுமையாக மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் அதில் வந்து கொண்டு இருக்கிறது. சொல்லப்போனால் நம்முடைய பிவிசி மெட்டா எந்த கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் ஆடிட்டுக்கு உட்பட்டதாக காணப்படுகிறது. நம்முடைய பிவிசி மெட்டாவும் இப்போ ஆடிட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆடிட்டிங் நடந்து முடிந்த பின்பு நிறைய மாற்றங்கள்
நிறைய புதிய புதிய காரியங்கள் நம்முடைய பிவிசி மெட்டாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. நம்முடைய நிலைமை மிகவும் ஒரு சிறப்பான இடத்துக்கு உயரக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ முதலாவதாக வேலட் ஸ்டேட்டஸ் நம்ம போகிறோம். வேலட் ஸ்டேட்டஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா 2 விதமான பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று கனெக்டட் வேலட், ரெண்டாவது ஸ்டாக்கிங் வேலட். இந்த கனெக்டட் வேலட் என்பது நம்முடைய ட்ரஸ்ட் வேலட்ல ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய காயின்கள்ல பிவிசி மெட்டா எவ்வளவு இருக்குது என்று காட்டுகிறது. அப்ப நீங்க உங்க பிவிசி மெட் உங்களுடைய டெஸ்ட் வேலட்ல எவ்வளவு பிவிசி மெட்டா வச்சிருக்கிறீங்களோ அதை வைத்து நீங்க என்ன செய்ய முடியும், ஸ்டாக் பண்ண முடியும். அதனாலதான் இங்க கனெக்டட் வேலட்னு கொடுத்துருக்குது. நம்ம இங்க எவ்வளவு பிவிசி மெட்டா இருக்குதுன்னு காட்டுது. நம்ம ஸ்டாக் நவ் என்று நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணோம்னா இப்போ எந்த ஐடிக்கு நம்ம ஸ்டாக்கிங் பண்ண வேண்டும் அந்த ஐடி நம்பரை இங்க பதிவிட்டு எவ்வளவு பண்ணணுமோ மினிமம் 10, அதுக்கு மேல அதிகமா கூட பண்ணலாம். ஆனா இன்னைக்கு இப்பொழுது அப்டேட் இன்னும் முடியாததுனால நாம வேற ஐடிக்கு ஸ்டாக்கிங் பண்ணாலும் அது நம்முடைய ஐடிக்கு தான் ஸ்டாக்கிங் நடக்குது. அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தற்போது இந்த ஒரு காரியத்தை யாரும் முன்னெடுத்து செய்ய வேண்டாம். முக்கியமா மற்றவங்களுக்கு சீட் ஃபண்டிங் பண்ணணும், வந்திருக்கிற பிவிசி மெட்டா மூலமா பண்ணணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தயவு செய்து கொஞ்ச காலம் காத்திருங்க. நம்முடைய அப்டேட் முழுமையாக நிறைவேறவில்லை. நிறைவடைந்த பின்பு இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். அது வரைக்கும் மற்றவர்களுக்காக நீங்கள் சீட் ஃபண்டிங் செய்ய வேண்டாம். இந்த ஒரு தகவலை நம்ம ஏற்கனவே நேற்று உறுதிப்படுத்தி விட்டோம். மீண்டும் அதை சொல்லுகிறோம். என்று சொன்னால் மற்றவங்க ஐடியா போட்டு நம்ம ஸ்டாக்கிங் பண்ணும் பொழுது இப்ப ஸ்டாக்கிங் நடைபெறவில்லை. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருக்கு. ஆனா ஸ்டாக்கிங் ரிவார்ட்ல போய் பார்த்தா அல்லது ரிப்போர்ட்ல போய் பார்த்தா அது என்னுடைய ஐடிக்கே வந்திருக்கு. ஸோ அதனால இதை இப்பொழுது தற்போதைக்கு செய்ய வேண்டாம். கொஞ்ச காலத்துக்கு நிறுத்தி வைங்க. சிஸ்டம் ஒரு கிளாரிட்டி கொடுத்த பிறகு அதை செய்யலாம். அதுதான் இப்ப கனெக்டட் வேலட் மூலமாக நடைபெறக்கூடிய ஒன்று. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்டாக்கிங் ஸ்டேட்டஸ் இருக்கு. இதுலயே ஸ்டாக்கிங் வேலட்னு கொடுத்துருக்காங்க. ஒன்னு கனெக்டட் வேலட், நம்முடைய டெஸ்ட் வேலட்ல இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா. இரண்டாவது ஸ்டாக்கிங் வேலட். இப்ப ஸ்டாக்கிங் வேலட்ல போயிட்டு நீங்க ஸ்டாக் நவ் என்று நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிவிசி மெட்டா மூலமாக வரக்கூடிய, அதாவது நீங்க யூஎஸ்டிடி மூலமாக கொடுத்திருக்கிற உங்களுடைய சீட் வேல்யூ மூலமாக நீங்க கொடுத்திருக்கிற உங்களுடைய பிவிசி மெட்டா இருக்கு இல்லைங்களா, தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கிறது இல்லையா, அந்த பிவிசி மெட்டாவில் ஏறக்குறைய ஒரு 15% சிஸ்டம் இதற்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. இதை கவனமாக நீங்க பார்க்க வேண்டும். நீங்கள் சீட் வேல்யூல இருந்து கொடுத்திருக்கிற ரிடீம் செய்திருக்கிற பிவிசி மெட்டாவில் ஒரு 15% மட்டும் ஒதுக்கி ஸ்டாக் செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப எதுக்கு நீங்க ஸ்டாக் பண்ணலாம்? இந்த ஸ்டாக் நவ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு என்று கேட்கிறது. அப்போ உங்களுடைய செல்ஃப் ஸ்டாக்கிங் பண்றதுக்கு இந்த வாய்ப்பை சிஸ்டம் கொடுத்திருக்கிறாங்க. மேக்சிமம் கிளிக் பண்ற 92 வருகிறது. ஆனால் இங்க மினிமம் வேல்யூ எவ்வளவு இருக்கணுங்க? 100 இருக்கணும். 100 இருந்தாதான் உங்களால ஸ்டாக்கிங் பண்ண முடியும். அது கூட செல்ஃப் ஸ்டாக்கிங் தான் பண்ண முடியும். அப்போ நீங்க வைத்திருக்கிற அல்லது உங்களுக்கு ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கிற சீடு வேலையிலிருந்து வரக்கூடிய பிவிசி மெட்டாவை செல்ஃப் ஸ்டாக்கிங் செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அந்த பிவிசி மெட்டாவிலையும் 15% மட்டும்தான் இதற்காக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். முழுவதுமாக எடுத்துக்கொள்ளவில்லை, 15% மட்டுமா தான் பிரிச்சிருக்கிறாங்க. எப்படி நமக்கு ஃபார்மிங் ரிவார்ட்ல வருகிறத சிஸ்டம் 85-15 என்று பிரிச்சிருக்கிறாங்களோ அதே போலதான் சீட் ஃபண்டிங்ல வரக்கூடிய இந்த ரிவார்டை கூட சிஸ்டம் இப்பொழுது 85-15 என்று பிரித்து கொடுக்கிறாங்க. ஸோ இதை நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அன்றைய தினத்துல கூட ஒரு சிலர் சொன்னாங்க, சார் எனக்கு வந்திருக்கிற பிவிசி மெட்டாவுடைய எண்ணிக்கை முன்பை விட இப்போ குறைவா இருக்குது, அந்த பிவிசி மெட்டா எங்க சார் என்று கேட்டாங்க. ஸோ நண்பர்களே, இதை கவனிச்சீங்கன்னா புரியும். இப்போ பிவிசி மெட்டாவை உங்களுக்கு சிஸ்டம் சீட் வேல்யூவில்
சீடு ரிவார்டா தரும் பொழுது இரண்டாக பிரிக்கிறாங்க, 85, 15%. அப்படி வரக்கூடிய 15% தான் நீங்கள் உங்க செல்ஃப் ஸ்டாக்கிங் செய்யும்படியான வாய்ப்பை கொடுக்கறாங்க. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன, இதனுடைய ரிவார்டு எவ்வளவு என்று பாத்தீங்கன்னா 100% மட்டுமே. 100% தான். நீங்க எவ்வளவு ஸ்டாக்கிங் பண்றீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்குது. ஸோ அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதுல மினிமம் 100 பண்ணணும். அப்படி செய்தாலும் நமக்கு 150% கிடையாது, 100% மட்டுமே கிடைக்கும். ஸோ நமக்கு வரக்கூடிய பிவிசி மெட்டாவை நம்ம எதிர்காலத்துக்காக ஸ்டாக்கிங் செய்வதற்கும் இந்த சிஸ்டத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கு, முக்கியமா நம்முடைய பிவிசி மெட்டாவுடைய வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அல்லது மிகப்பெரிய அளவுல வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களுக்கு வருகிற ரிவார்ட்ல ஒரு 15% ஸ்டாக் செய்து கொண்டால் இது வருங்கால வைப்பு நிதியாக உங்களுக்கு பயன்படும். ஏன், இது உங்களுக்கு தினசரி 0.15% தான் ரிலீஸ் ஆகும். அப்ப இது உங்களுக்கு தாமதமாக ரிலீஸ் ஆனாலும் எதிர்காலத்துல இதனுடைய மதிப்பு என்பது மிக பெரிய அளவுல இருக்கும். ஸோ இப்போ தற்போதைக்கு இதை ஸ்டாக்கிங் செய்வதற்காக சிஸ்டம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதுதான் நம்முடைய ஸ்டாக்கிங் வேலட்ல வரக்கூடிய இரண்டு, அதாவது வேலட் சம்மரில் இருக்கக்கூடிய இரண்டு பிரிவுகள். ஒன்று கனெக்டட் வேலட், இன்னொன்று ஸ்டாக்கிங் வேலட். ஸோ இரண்டாவதா ஸ்டாக்கிங் ஸ்டேட்டஸ் என்று இருக்கிறது. அப்படி நீங்க ஸ்டாக் பண்ண உங்களுடைய காயின் யூஎஸ்டிடி மூலமா நீங்க ஸ்டாக் பண்ணது, சீட் வேல்யூ மூலமா நீங்க ஸ்டாக் பண்ணது, இரண்டும் என்னவாக பிரிச்சு இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். பாத்தீங்கன்னா ஸ்டாக்கிங் ஸ்டேட்டஸ் இருக்குது, அதை கிளிக் பண்றேன். இப்போ இங்க ஸ்டாக்கிங் ஸ்டேட்டஸ்லயும் கூட சிஸ்டம் என்ன பண்ணிருக்கிறாங்க, இரண்டாக பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. என்ன பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க? டோக்கன் ஸ்டாக்கிங், வேலட் ஸ்டாக்கிங். நீங்கள் அவ்வப்போது செய்யக்கூடிய பிவிசி மெட்டாவினுடைய ஸ்டாக்கிங் ரிப்போர்ட், இது வரைக்கும் யூஎஸ்டிடி மூலமா எவ்வளவு நீங்க பிவிசி மெட்டாவை ஸ்டாக்கிங் பண்ணிருக்கிறீங்க, அந்த ரிப்போர்ட்டை இங்க கொடுத்திருக்கிறாங்க. பிவிசி, அதாவது உங்களுடைய யூஎஸ்டிடி மூலமா நீங்க ஸ்டாக்கிங் பண்ணது அல்லது கனெக்டட் வேலட்ல இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை கொண்டு நீங்க ஸ்டாக் பண்ணது. ஸோ நேற்றைய தினத்துல முந்தைய தினத்துல பார்த்தோம்னா நம்ம ஒரு 10 பிவிசி மெட்டாவை ஸ்டாக்கிங் பண்ணோம். அந்த 10 பிவிசி மெட்டா தினசரி நமக்கு ரிலீஸ் ஆகி கொண்டே இருக்கும். எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 0.25%. இதுதான் ஸ்டாக்கிங் சம்மரியில இருக்கக்கூடிய இரண்டு பிரிவுகள். ஒன்று பிவிசி மெட்டா மற்றும் யூஎஸ்டிடி மூலமாக கொடுக்கப்பட்ட ஸ்டாக்கிங் ரிப்போர்ட். ரெண்டாவதா வேலட் ஸ்டாக்கிங். இது நம்ம சீட் வேல்யூ மூலமா ஸ்டாக்கிங் பண்ணிருந்தோம் இல்லைங்களா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும், தினசரி 100 யூஎஸ்டிடி, அதாவது நம்ம சீட் வேல்யூ நம்ம ரிடீம் பண்ணிக்கொண்டே இருந்தோம். அது இப்போதைக்கு 95 பிவிசி மெட்டாவாக அந்த வேல்யூக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதுல வரக்கூடிய வேலட் ஸ்டாக்கிங் சம்மரியை தான் இதுல கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ பர்சன்டேஜ் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு, இதை காட்டுது. ஸோ உங்களால ஃபர்ஸ்ட் டேல இருந்து நீங்க எவ்வளவு சீட் வேல்யூல கொடுத்துருக்கிறீங்க, அது எவ்வளவு ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லா சம்மரியும் இதுல பார்க்க முடியும். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பாருங்க, 8 நவம்பர் தான் முதல் முறையா நம்முடைய பிவிசி மெட்டா ஃபார்மிங் ரிவார்டு ரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கு நீங்க கொடுத்த பிவிசி மெட்டாவுடைய மொத்த மதிப்பு 39.4. அதுல இருந்து இன்னைக்கு 60% ரிலீஸ் ஆகியிருக்கு. அதை 29.9 பிவிசி மெட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு இதுல இருக்கக்கூடிய டோக்கன் ஸ்டாக்கிங், வேலட் ஸ்டாக்கிங் என்பது ஸ்டாக்கிங் சம்மரி. இதையும் ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. முதல்ல ரெண்டா எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது, இப்ப ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய தகவல்களை நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது குறைஞ்சிருக்குதா, கூடி இருக்குதா, ஏதாவது மிஸ் ஆயிருக்கா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஸோ மூன்றாவதா ரிவார்டு ஸ்டேட்டஸ் என்று கொடுத்துருக்காங்க. ரிவார்டு ஸ்டேட்டஸ்னா நம்ம ஸ்டாக்கிங் பண்ணக்கூடிய
அந்த பிவிசி மெட்டா 2 பிரிவாக பிரித்து நமக்கு எப்படி ரிவார்டாக வருகிறது, அதை நம்ம எப்படி ரிடீம் பண்ணலாம் என்பதை குறித்து இங்க போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் டோக்கன் ஃபார்மிங், அதாவது நீங்க யூஎஸ்டிடி மற்றும் பிவிசி மெட்டா மூலமாக ஸ்டாக்கிங் பண்ண பிவிசி மெட்டா உங்களுக்கு இங்க தினசரி ரிலீஸ் ஆகி கொண்டே இருக்கிறது. ஆனா எத்தனை சதவீதம் என்று பாத்தீங்கன்னா 85%. ஸோ இந்த இடத்துல 85%, நம்ம வேலட் ஸ்டேட்டஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதுல 15% 2ஆக பிரிந்து ரிலீஸ் ஆகுகிறது. அதனால்தான் சில பேருக்கு இந்த ஏற்கனவே அவங்க வைத்திருந்த பிவிசி மெட்டாவோட எண்ணிக்கை குறைவாக காணப்படுகிறது. ஸோ இங்க வருகிறதை நம்ம என்ன செய்ய முடியும், ரிடீம் பண்ண முடியும். ஸோ ரிடீம் பண்ணும் பொழுது என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு சில ரிடீம் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. என்ன ரிடீம் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, நீங்க இதை ஸ்டாக்கிங் பண்ண முடியும், டோக்கன் ஃபார்மிங் பண்ண முடியும். அப்போ டோக்கன் ஸ்டாக்கிங் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய சொந்த ஐடிக்கு நீங்க என்ன செய்ய முடியும், ஸ்டாக்கிங் பண்ண முடியும். ஸோ இங்க வரக்கூடிய இந்த பிவிசி மெட்டாவை, அதாவது 85% பிவிசி மெட்டாவை உங்கள் ஐடிக்கு நீங்கள் டோக்கன் ஸ்டாக்கிங் செய்து கொள்ளலாம். அல்லது உங்களுடைய ஐடிக்கு நீங்க என்ன செய்ய முடியும், டோக்கன் ஃபார்மிங்கும் பண்ண முடியும். பாருங்க, டோக்கன் ஃபார்மிங் என்று கிளிக் பண்றேன், ப்ரொசீட் டு ரிடீம் இருக்குது. அப்போ உங்களுடைய சொந்த ஐடிக்கு நீங்க மினிமம் 100, இதுல முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க, மினிமம் 100 நீங்க டோக்கன் ஃபார்மிங் செய்யலாம். அப்போ மினிமம் நீங்க டோக்கன் ஃபார்மிங் 100 செய்யும் பொழுது அது உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல இருந்து தினசரி ரிலீஸ் ஆகி கொண்டே இருக்கும் டோக்கன் ஃபார்மிங். இதை கொண்டு மற்றவர்களுக்கு நம்ம பண்ண முடியாது, செல்ஃப் ஃபார்மிங் மட்டுமே பண்ண முடியும். இதை புரிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நம்ம மற்றவங்களுக்கு இங்க பண்ண முடியுமான்னு. இல்லை, இந்த இடத்துல அந்த வாய்ப்பை சிஸ்டம் கொடுக்கவில்லை. உங்களுக்கு தினசரி ஸ்டாக்கிங்ல இருந்து கிடைக்கிற பிவிசி மெட்டாவில் 85% உங்களாலே உங்களுக்கு மட்டுமே செல்ஃப் ஸ்டாக்கிங் பண்ண முடியும், செல்ஃப் ஃபார்மிங் பண்ண முடியும், மற்றவர்களுக்கு பண்ண முடியாது. அதுவும் நீங்க குறைந்தபட்சம் 100 யூஎஸ்டிடி மதிப்புள்ள பிவிசி மெட்டா இருந்தால் தான் பண்ண முடியும். அதையும் புரிந்து கொள்ளுங்க. ஸோ இங்க 100 என்று நான் டைப் பண்றேன். 100 யூஎஸ்டிடிக்கு 100 பிவிசி மெட்டா என்று இப்போது காட்டுது. ஸோ இதுல எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் ஸ்டாக்கிங்ல இருந்து வரக்கூடிய ரிவார்டு சம்மரி. அது மாதிரி வேலட் ஸ்டாக்கிங்ல என்ன பண்ணிருக்கிறாங்க, ஸோ வேலட் ஸ்டாக்கிங்ல ரெடீம் பண்ணக்கூடிய பிவிசி மெட்டா என்னவாக மாறுகிறது என்பதை சிஸ்டம் இனிமேல் தான் நமக்கு தெரிவிப்பாங்க. இது வரைக்கும் நமக்கு அறிவிப்பு வரல. ஸோ இப்போதைக்கு நம்முடைய டோக்கன் ஃபார்மிங்ல இருந்து நம்ம சீடு வேல்யூவை ரிடீம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரிடீம் ஆப்ஷன்ல இன்னும் சிஸ்டம் அப்டேட் கொண்டு வரல, அதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். அதே போல வேலட் ஸ்டாக்கிங்ல, அதாவது நம்முடைய சீட் வேல்யூலிருந்து கொடுக்கப்பட்ட சீட் ஸ்டாக்கிங் உடைய 85% ரிலீஸ் ஆகுறது இல்லையா, அதை நாம என்ன செய்யலாம், எப்படி பயன்படுத்தலாம் என்ற தகவலை இன்னும் சிஸ்டம் அப்டேட் செய்யவில்லை. ஸோ இது கொஞ்சம் பொறுமை நமக்கு தேவை, பொறுமையாக காத்திருப்போம். சிஸ்டம் நமக்கு அதை தெளிவாக விளக்குவாங்க. ஸோ யார் யாருடைய சீட் ஃபண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த பிவிசி மெட்டாவுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று நீங்க யோசிச்சீங்கன்னா, தயவு செய்து அதை 85 மற்றும் 15% சிஸ்டம் பிரிச்சு இருக்கிறாங்க. அது ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை சரியாக இருக்கும். நான் என்னுடைய கணக்கை கூட்டி பார்த்தேன், எனக்கு சரியாக இருக்குது. யாருக்காவது அது குறைவாக இருந்தால் அதை குறித்த தகவலை நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ சீட் ஃபண்டிங்ல வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள். அதனால சீட் ஃபண்டிங் செய்யக்கூடியவங்க சீட் ஃபண்டிங்கை குறித்த சரியான தகவல்களை மற்றவங்களுக்கு கொடுங்க. ஒரு புதிய நபரை நீங்க சீட் ஃபண்டிங் பண்ண வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுங்க. இப்ப புதிய நபர் சீட் ஃபண்டிங் பண்ண வராருன்னா
அவருக்கு இந்த வேலட் ஸ்டாக்கிங்கை பற்றிய எந்த கவலையும் இப்போதைக்கு கிடையாது. அதாவது அவர் டோக்கன் ஃபார்மிங் செய்யாத வரை, டிபியை டிரான்ஸ்ஃபர் செய்யாத வரை இந்த வேலட் ஸ்டாக்கிங்க்கும் புதிய நபருக்கும் சம்பந்தம் கிடையாது. புதிய நபருடைய சம்பந்தம் எல்லாம் இந்த டோக்கன் ஸ்டாக்கிங் மட்டும்தான். அப்ப அவர் புதிய நபராக இருக்கிற பட்சத்தில் இந்த டோக்கன் ஸ்டாக்கிங்ல இருக்கக்கூடிய தகவலை மட்டும் கொடுங்க. ஆரம்பத்திலேயே நீங்க 2 தகவலையும் புதிய நபருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க குழம்பிடுவாங்க. அவங்களுக்கு புரியாது, என்னப்பா இப்படி எல்லாம் மாறி மாறி வருது என்று சொல்லி கொஞ்சம் சலிப்பு ஏற்படும். மாறாக அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும், நீங்க டோக்கன் ஸ்டாக்கிங் பண்றீங்க, டோக்கன் ஸ்டாக்கிங் பண்ணும் பொழுது உங்களுக்கு 150% ரிவார்டு கிடைக்கிறது. அது 85%, 15% மாறுகிறது. மறுபடியும் நீங்க முதலீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கறாங்க. இப்படிப்பட்ட தகவலை நாம புதிய நபருக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ நம்ம புதிய நபரிடத்துல 2ஆ பிரியுது, இங்க போகுது அங்க போகுது, இதெல்லாம் குழப்புனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் குழப்பம் ஏற்படும், அவருக்கும் குழப்பம் ஏற்படும், நிறைய சந்தேகங்கள் வரும். புரியுதுங்களா? அதனால புதிய நபருக்கு நீங்க சொல்லும் பொழுது சொல்ல வேண்டிய முக்கிய தகவல்கள் என்ன கேட்டா, ஒரு புதிய நபருக்கு நீங்க சொல்லும் பொழுது தயவு செய்து 10 USDTக்குள்ள வாங்க என்று சொல்லாதீங்க. அவங்களுக்கு ஒரு 100 USDT மதிப்புள்ள பிவிசி மெட்டாவை ஸ்டாக் பண்றதுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அப்பதான் 150% ரிவார்டு வருது. அப்படி 150% ரிவார்டு வரும் பொழுது டெய்லி 0.25% வெளியேறும் பொழுது அதுல 85% ரிலீஸ் ஆகி வெளியே வருது. 15% நாம வருங்காலத்துக்காக வைப்பிரதியாக வைக்க முடியும். இப்படிப்பட்ட தகவலை நாம கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். பரவாயில்ல, நமக்கு வரக்கூடிய ரிவார்ட்ல இருந்து மீண்டும் அதை ஸ்டாக் பண்ணும் பொழுது எதிர்காலத்துல கூட நமக்கு மீண்டும் ஒரு உதவியாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஏற்படும். 2வது, இப்படி செய்யும் பொழுதுதான் இந்த கரன்சியுடைய மதிப்பு இன்னும் அதிகமாக கூடுதலாக மாறும். ஏனென்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம பாதுகாக்க வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிட்காயின்ல பத்திய வீடியோ பார்த்தோம். பிட்காயின்ல இன்னைக்கு 90% மேல பிட்காயின் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா கடைசி பிட்காயின் வருவதற்கு இன்னும் ஏறக்குறைய 120 வருஷங்களுக்கு மேல ஆகும். 2140 தான் கடைசி பிட்காயின் ரிலீஸ் ஆகும் என்ற அந்த ஒரு ஃபார்முலாவை அவங்க ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப அது எப்படி சார் என்று நீங்க கேட்குறீங்கன்னா, அதுக்காக தான் இப்போ மார்க்கெட்ல, கிரிப்டோ மார்க்கெட்ல ஹால்விங் பீரியட் என்று வந்திருக்கிறது. என்ன ஹால்விங் பீரியட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹால்விங் அப்படின்னா பாதியா குறையிறதுன்னு அர்த்தம். 2009 இந்த பிட்காயின் ரிலீஸ் ஆகும் பொழுது ஒரு பிளாக்குக்கு 50 காயின் ரிலீஸ் ஆகி கொண்டே இருந்தது. ஆனா 4 வருடங்களுக்கு ஒரு முறை அது பாதியாக குறையும்படி அவங்க ஏற்கனவே ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப 50 காயின் வந்த இடத்துல 25 காயின் வந்தது, 25 காயின் வந்த இடத்துல 12.5 வந்தது, 12.5 வந்த இடத்துல 6.25 இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது. இப்ப அடுத்ததா இந்த ஹால்விங் பீரியட் முடிஞ்ச உடனே இனிமேல் பிட்காயின் ஒரு பிளாக்ல 3.25 தான். அதாவது அதிக சக்தியை பிரயோகப்படுத்த வேண்டியிருக்கும், அதிக செலவு பண்ண வேண்டியிருக்கும், ஆனா குறைவான பிட்காயின் தான் கிடைக்கும் மைனிங் பண்ணக்கூடியவங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க எல்லாரும், இனிமேல் பிவிசி மெட்டாவுக்கு டிமாண்டு அதிகரிக்கும், அதனால அதிகப்படியான பிவிசி மெட்டாவை நாம இப்பொழுதே வாங்கி வைத்து விட்டால் எதிர்காலத்துல இதனுடைய விலை மிக அதிகமாக உயரும். ஏன் மிக அதிகமாக உயரும்? வாங்கி வைத்த எல்லாருக்குமே பிவிசி மெட்டாவை விற்கிறதுக்கு மனசு இருக்காது, நல்ல புத்திசாலி இன்வெஸ்டர். ஏனென்று சொன்னால் இதன் மேல இப்பொழுது நிறைய டிமாண்ட் வந்துடுச்சு. எலான் மஸ்க் என்ன சொல்லுகிறாரு, என்னுடைய காரை நீங்க பிட்காயின் மூலமா வாங்கணும்னு வாங்க முடியும் என்று சொல்றாரு. ஒரு நாடு முழுவதும் நீங்க பிட்காயின் முழுவதுமாக பயன்படுத்தலாம், உங்களுக்கு வரியே கிடையாது என்று சொல்லிட்டார். அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதை முதலீடு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை அரசாங்கமே கொடுத்து விட்டாங்க.
அதன் மூலம் இன்னைக்கு ஒரு பகுதி பிட்காயின் சேர்த்து வைக்கப்படுகிறது. ஸோ பிட்காயின் என்று சொல்லும் பொழுது பிட்காயின் மட்டும் அல்ல, மற்ற கிரிப்டோ கரன்சிகளில் கூட முதலீடு செய்வதற்கான ஒரு அனுமதி. இப்போ எனக்கு தேவைப்பட்ட நான் பிட்காயினில் முதலீடு பண்ணுறேன், உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க. இப்போ நான் பிவிசி மெட்டாவில் முதலீடு பண்ணுறேன். அப்போ இன்னைக்கு பிட்காயினுக்கு வந்திருக்கிற அதே ஒரு மவுசு நாளைக்கு பிவிசி மெட்டாவுக்கும் வரும் பொழுது என்கிட்ட நிறைய பிவிசி மெட்டா இருந்ததா, என்கிட்ட இருக்கிற பிவிசி மெட்டாவோட விலை ஆட்டோமேட்டிக்காக உயரும். நான் ஒரு 1000 பிவிசி மெட்டா வச்சிருக்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் விலை ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் நாளைக்கு இதுவே $0.7 $7 மாறுது என்று சொன்னால் இன்னைக்கு $700 உள்ள என்னுடைய மதிப்பு $7000 மாறுது. அதுவே இன்னும் 10 மடங்கு அதிகரிக்கும் பொழுது $70,000 மாறுது. அதுவே இன்னும் அதிகரிக்கும் பொழுது $7 லட்சம் $7 மில்லியன் கூட மாற முடியும். சாத்தியம் இருக்குதா? சாத்தியம் நிறைய இருக்கு. என்னென்ன சாத்தியம்? இன்னைக்கு ஒரு பிட்காயின் என்பது ஒரு கிரிப்டோ கரன்சியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த ஒயிட் பேப்பர்ல என்ன கொடுத்தாங்க? ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல நாங்க உங்களுக்கு ஒரு காயின் தரப்போறோம், அதை நீங்கள் இப்படியாக பயன்படுத்தலாம், இந்த பேமெண்ட் சிஸ்டத்துக்கு நீங்க பயன்படுத்தலாம் என்று அறிவித்திருக்கிறாங்க. அதனால்தான் இன்னைக்கு பேமெண்ட் செய்யும் ஒரு பொருளாக பிட்காயினை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதே மாதிரி பிவிசி மெட்டாவை எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க? பிவிசி மெட்டாவுடைய ஃபியூச்சர் என்ன? பிவிசி மெட்டாவினுடைய எதிர்கால திட்டம் என்ன? எதுக்காக இதை பயன்படுத்த போறாங்க? எதனால இதனுடைய பயன்பாடு அதிகரிக்க போகுது என்று சொன்னால், இது ஒரு மெட்டாவர்ஸுக்கான ஒரு கிரிப்டோ கரன்சி. இப்ப மெட்டாவர்ஸ் என்ற ஒரு தொழில்நுட்பம் பரவலாக ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் அதை குறித்த ஒரு புரிதலுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு நிறுவனம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பிவிசி மெட்டாவர்ஸ் எப்படி இயங்குகிறது என்பதை பள்ளிக்கூட மக்கள், பள்ளிக்கூடத்துக்கு போகிற சின்ன பிள்ளைங்க, கல்லூரிக்கு போகக்கூடிய பிள்ளைங்க, மாணவர்கள், அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி அவங்களுக்கு பயிற்சி வகுப்புகளை ஆரம்பித்து விட்டார்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த வெர்ச்சுவல் மிரர் அல்லது வெர்ச்சுவல் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த பொருள், அதை அவங்க உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. வெளிநாட்டில் நிறைய நிறுவனங்கள் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதில் என்ன பண்ணுறாங்க? இப்போ மென்பொருளை, சாஃப்ட்வேரை ஆட் பண்ணினே வராங்க. இப்போ ஒரு தொழில்நுட்பம் வருதுன்னா அந்த தொழில்நுட்பத்துக்கு ஹார்ட்வேரும் தேவை, சாஃப்ட்வேரும் தேவை. ஹார்ட்வேர்னா அந்த கருவிகள். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஹார்ட்வேர், மொபைலை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய இருக்குது. என்ன மொபைல் இன்னைக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா, சாம்சங், சியோமி, ஒன் பிளஸ், ஐஃபோன், நிறைய நிறுவனங்கள் இந்த விதமான ஒரு ஹார்ட்வேர் மட்டுமல்ல சாஃப்ட்வேரையும் பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த இரண்டுக்கும் ஒரு டிமாண்ட் அதிகரிக்குது. அதே மாதிரிதான் மெட்டாவர்ஸுக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கருவிகள் தேவைப்படுது. அதுல பயன்பட போகிற ஒரு சிறிய கருவி கூட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதற்கான கருவிகள் ஒரு பக்கம் பயன்படுகிறது, அதற்கான டெக்னாலஜி, அதாவது சாஃப்ட்வேரும் ஒரு பக்கம் தேவைப்படுது. இன்னைக்கு ஒண்ணுமில்ல, மெட்டாவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ள மக்களை கொண்டு வர விரும்புகிறாங்க. வர்ச்சுவல் ரியாலிட்டினா நீங்களும் நானும் இந்த உலகம் படைக்கிற சமயத்துல இல்லை, அல்லது நீங்களும் நானும் சேர சோழ பாண்டியர்கள் இந்த நாட்டை அரசாண்ட அந்த காலத்துல இல்லை, அகத்தியர் காலத்துல நாம இல்லை. இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. லெமுரியா கண்டம் உருவாக்கப்பட்ட சமயத்துல நாம இல்லை. கடல்ல மூழ்கி போயிருக்கிற அந்த துவாரகா நகர் இருந்த சமயத்துல நாம இல்லை. இப்படி நிறைய காரியங்கள் இல்லை. ஆனா வரலாறு இருக்குது, அதற்கான சான்றுகள் இருக்கிறது. அப்போ இந்த வரலாறுகள், சான்றுகள் மூலமாக ஒரு மென்பொருளை உருவாக்கி
அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவோ, இந்த மெஷின் லேர்னிங் மூலமாகவோ, அல்லது வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி இவைகளின் மூலமாகவோ நாம அந்த யுகத்துக்கே போகும் அளவுக்கு நிறைய பேரு மென்பொருள்களை உருவாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த மென்பொருள்கள் உருவாக்கப்பட இது மெட்டாவர்ஸ் டெக்னாலஜில சேர்க்கப்பட நம்மால எந்த ஒரு யுகத்துக்கும் போக முடியும், எந்த ஒரு காலத்துக்கும் சென்று நாம் அதை கண்டுபிடிக்க முடியும். நிறைய காரியங்களை நாம புரிந்து கொள்ள அது உதவியாக இருக்கும். வரலாறுல நம்ம படிச்சது, வரலாறு நாம கேட்டது எல்லாவற்றையுமே நேரடியாக நாம அதுக்குள்ளேயே போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு பொன்னியின் செல்வன் சினிமா நீங்க பார்த்தீங்க, சினிமாவை பார்த்துட்டு சில பேர் இரண்டு விதமான விமர்சனங்கள் வச்சாங்க. ஒரு பக்கம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தாங்க, இன்னொரு பக்கம் நிறைய கதையவே மாத்திட்டாரு, வரலாறையே மாத்திட்டாரு என்று திட்டக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நாம அந்த பொன்னியின் செல்வன் கதை அல்ல, அந்த வரலாற்றை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா, அப்ப அதோட கூட நம்ம பயணித்தால், அதை தத்துரூபமாக நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய அறிவு இன்னும் அதிகப்படும். சொல்ல போனா அந்த வரலாற்றை புரிந்து கொண்ட ஒரு பெரிய உணர்வு நமக்குள்ள உருவாகும். இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை உருவாக்க போறதுதான் மெட்டாவர்ஸ். நான் சொன்னது வரலாறு சம்பந்தப்பட்டது. இன்னும் பூகோள ரீதியாக நிறைய காரியங்கள் இருக்கிறது, இன்னும் அறிவியல் சம்பந்தப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கு. ஒண்ணுமில்ல, ஒரு மரத்துல ஒரு செடியில பூ எப்படி பூக்குது, எத்தனை பேர் அதை கவனிச்சு பார்த்துருக்கிறீங்க? ஆனா நம்ம கண்ணு முன்னால ஒரு விதை முளைத்து அது ஒரு சிறிய செடியாக மாறி பெரிய செடியாக மாறி அது பூ பூத்து, அது பூ எப்படி பூக்கிறது, பூக்களிலிருந்து விதை எப்படி வருகிறது, விதையிலிருந்து இன்னொரு செடி எப்படி உருவாகிறது, இந்த காரியத்தெல்லாம் பக்கத்திலே தத்ரூபமா பிரம்மாண்டமா 3Dல பார்த்தா எப்படி இருக்கும்? அது நம்மை பிரமிக்க வைக்கும். அதே போல இதயம் நமக்கு தெரியும், இதயம் இருக்குதுன்னு தெரியும், இதயம் துடிக்குதுன்னு சத்தத்தை கேட்கிறோம். ஆனா அந்த இதயத்துக்குள்ளேயே போய் இதயம் எப்படி செயல்படுகிறது, எப்படியெல்லாம் இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? இவை எல்லாம் தான் மெட்டாவர்ஸுக்கான ஒரு காரியத்தை, டிமாண்டை கிரியேட் பண்ணியிருக்கு. மனிதன் அறிந்து கொள்ள நிறைய முயற்சி செய்கிறான். இன்னும் நிறைய காரியங்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பார்க்கறது கேட்கறது மட்டுமல்ல, அது தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு, அதை இன்னும் நிறைய உணர்வுகளை உருவாக்குவதற்கான தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது வந்து ஒரு சில வருடங்கள முடியக்கூடியது அல்ல, இப்பொழுதுதான் ஆரம்பிக்க போகுது. இந்த ஒரு தொழில்நுட்பம் இயங்குற சமயத்துல ஒரு பணம் என்பது கண்டிப்பா அவசியம் இல்லையா? அந்த பண தட்டுப்பாடு இல்லாம எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில, சிறப்பான வேகமான வகையில பயன்படுத்தக்கூடிய ஒரு நாணயம் தான் இந்த பிவிசி மெட்டா. மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் காத்து இருக்கிறது. மிகப்பெரிய தொழில்நுட்பத்தில் நிறைய பேர் முதலீடு செய்திருக்கிறாங்க. அந்த தொழில்நுட்பத்தை பெருக்கி கொண்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு பக்கம் இந்த பிவிசி மெட்டாவும் தன்னுடைய பங்குக்கு இந்த நாணயங்களை உருவாக்க போகுது. இன்னும் சொல்ல போனா, இந்த பிவிசி மெட்டாவில் இணைக்கூடிய நபர்கள் நீங்க என்ன செய்யலாம்? உங்க தொழில்நுட்பங்களை உருவாக்கலாம். ஏன்னா மெட்டாவர்ஸ் என்பது ஒரு புதிய உலகம். இந்த புதிய உலகத்துல டெய்லர்கள் தேவை, பில்டர்கள் தேவை, ஆர்டிஸ்ட் தேவை, சிங்கர்கள் தேவை, பேச்சாளர்கள் தேவை, எல்லா விதமான ஒரு தாளந்து உள்ளவர்கள், ஒரு டேலண்ட் இருக்கிற நபர்கள் அனைவருமே தேவை. சொல்லப்போனா நீங்க ஒரு சூப்பர் ஸ்டாரா மாற முடியும், மெகா ஸ்டாரா மாற முடியும், சுப்ரீம் ஸ்டாரா மாற முடியும், அல்டிமேட் ஸ்டாரா மாற முடியும். எல்லாமே வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திறமைய நீங்க வெளியே கொண்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜி.கே. மூர்த்தி ஐயெல்லாம் அற்புதமா நிறைய பாட்டுகளை நமக்கு பேல்வைன்ல பாடினார். அதை வந்து மெட்டாவர்ஸ்ல பல கோடி மக்கள் முன்னால பாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த பாட்டை கேட்கறதுக்கு அவர் சார்ஜ் கூட பண்ணலாம். எல்லாரும் 0.1 பிவிசி, ஒரு பிவிசி மெட்டா கொடுத்தாதான் என் பாட்டை கேட்க முடியும் என்று கூட அவர் உருவாக்க முடியும். மெட்டா என்பது இருக்க போகிறது. அதற்கு நம்மை சிஸ்டம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. ஸோ அதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா, இப்போ இதுல நிறைய பிரிவுகள் வருது, நிறைய மாற்றங்கள் வருகிறது, நிறைய கஷ்டமா இருக்குது என்று சொல்லுவீங்க.
நண்பர்களே, ஒரு தாய் இருக்கிறா. அந்த தாய் அந்த 9 மாதம் படுகிற அந்த கஷ்டம் இருக்குது இல்லையா, அந்த கஷ்டம் எல்லாம் ஒரு நொடியில தீர்ந்து விடும். எப்போ? அந்த குழந்தைய பார்த்த சமயத்துல. இந்த ஒரு குழந்தையை பெற்றெடுக்க நான் இவ்வளவு கஷ்டம் சகித்தது நல்லது என்று தாய் சொல்லுவார். அதுக்கப்புறமா அதை கஷ்டப்பட்டு வளர்க்கதும் தாயுடைய வேலை தான். முக்கியமா இன்றைய தினத்துல உலக மகளிர் தினமாக அனுசரிக்கப்படுகிற சமயத்துல நம்முடைய அன்பான சகோதரிகள், தாய்மார்கள், நம்முடைய மகள்கள், அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தினத்தை இந்த நேரத்துல நாம செலுத்துகிறோம். ஸோ தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுப்போம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம கொடுப்போம். அவங்க செய்த நிறைய காரியங்களை இந்த சமயத்துல நம்ம நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுவோம். ஒரு நாள் போதாது, அட்லீஸ்ட் இந்த ஒரு நாளைக்காவது அவங்களுக்கு இன்னும் அதிகமான மரியாதையும் கனத்தையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நலமா இருக்கும். ஸோ அப்படி நிறைய காரியங்களை தத்ரூபமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் மெட்டாவர்ஸ் நமக்கு வழங்க இருக்குது. ஸோ எதிர்காலம் என்பது மிக பிரம்மாண்டமா இருக்கிறதுனாலையும் மிக பெரிய அளவுல நமக்கு பலன் தர போறதாக இருக்கிறபடினாலும் தயவு செய்து இதுல கவனம் செலுத்து. நம்ம எல்லாருடைய கவனம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு அப்டேட் வந்தாலும், எவ்வளவு குழப்பம் மாதிரி தெரிஞ்சாலும் எங்களுடைய ஒரே கண்ணோட்டம், ஒரே நோக்கம் அதிகமான பிவிசி மெட்டாவை எப்படியாவது சம்பாதிக்கும், அதுக்கு என்ன பல்ட்டி அடிச்சாலும் பரவாயில்ல என்ற ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். வருகிற அப்டேட் எல்லாம் குறை சொல்றதை நம்ம தவிர்க்க வேண்டும். எதிர்மறையா பேசுகிற மக்களை விட்டு தள்ளி நிற்பது, அவர்களை புறக்கணிப்பது நல்லது. அதுதான் உங்களை மெட்டாவர்ஸ்க்கு கொண்டு செல்லும். வெறுங்கையோடு இல்ல, அதிகப்படியான பிவிசி மெட்டாவோடு நீங்க மெட்டாவர்ஸ்குள்ள வந்தாதான் மதிப்பு. திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருது. அது நமக்கு சரியான ஒன்று. பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகி அங்கு சொன்னது போல, ரூபாய் இல்லைன்னா இந்த நாட்டுல வழி இல்லை, பிவிசி மெட்டா இல்லைன்னா மெட்டாவர்ஸ்ல வழி இல்லை. ஸோ இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஸோ மெட்டாவர்ஸுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அறுவடையை செய்ய போறோம். மெட்டாவர்ஸ் மட்டுமல்ல, அது வரப்போற தொழில்நுட்பம், வளர்ந்து வருகிற தொழில்நுட்பம், மிகப்பெரிய வருமானத்தை நமக்கு கொடுக்க போகிற தொழில்நுட்பம். ஆனா இன்று நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்றும் நம்ம இதை அதிகமாக சம்பாதிக்க, இந்த உலகத்திலையும் வாழலாம், இந்த உலகத்திலையும் சிறப்பாக வாழலாம், சீரும் சிறப்புமாக வாழலாம். ஏன்னா நிறைய பேரை உருவாக்க 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 நமக்கு இங்கேயும் எந்த விதமான குறைவும் இருக்க போகுதுல. சொல்லப்போனா நமக்கெல்லாம் 2 மடங்கு, இங்க எப்படி ரெண்டு பிரிவா பிரிச்சு கொண்டே போறாங்களோ அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் 2 மடங்கு நமக்கு சிஸ்டம் வாய்ப்பு கொடுத்துனே இருக்கிறாங்க. இதுல நீங்க நல்லா கவனிங்க. சிஸ்டம் ரொம்ப அழகா எப்படியாவது நம்மை வருங்காலத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அந்த தொழில்நுட்பம் வருகிற சமயத்துல எல்லார் கையிலையும் இந்த பிவிசி மெட்டா கொஞ்சம் நிறையாவே இருக்கணும் என்பதுக்காக தான் இதை திரும்ப திரும்ப சிஸ்டத்துக்குள்ளேயே வைத்து இருக்கிற ஒரு வாய்ப்பை சிஸ்டம் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம கஷ்டப்படாமலே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மனநிலையை நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு ஒரு அருமையான சிஸ்டத்தை, அற்புதமான சிஸ்டத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. மற்ற எல்லா சிஸ்டத்துலையும் வாங்க இதுல போடுங்க, இவ்வளவு வரும், எடுத்துங்க போங்க, அதுக்குள்ள கடைசியில பார்த்தா அவங்க போயிடுவாங்க, நம்ம எடுக்கிறது ஒண்ணுமே இருக்காது. ஆனா இங்க அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்மை வளர்த்து கொண்டே வருகிறார்கள். பல மடங்கு பல விதத்துல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த அப்டேட்லாம் முடிஞ்ச பிறகு சுலபமாக டெய்லி எப்படி இதுல $100 சம்பாதிக்கலாம் அல்லது ஒரு $1000 சம்பாதிக்கலாம் என்ற ஒரு பிளான்லாம் நம்ம ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அதுக்காக நீங்க காத்துருங்க. ஆனா அதுக்கு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு தேவை. தயவு செய்து தூங்குகிற உங்க குழுவை தட்டி எழுப்புங்க. இல்லையா, ரொம்ப முரண்டு பிடிக்கிறாங்களா, கொஞ்சம் நாளைக்கு விட்டுடுங்க. அவங்களுக்கு உங்களுடைய வருமானத்தை குறித்த தகவலை மட்டும் அனுப்பி கொண்டே இருங்க. ஆனா நேரத்தையும் காலத்தையும் வாய்ப்பையும்
வீணாக்காம புதிய நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டே எந்த ஒரு கவலையும் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், பயமும் வேண்டாம். ஏன் சிறப்பாக நம்மை கொண்டு செல்ல விரும்புகிற ஒரு சிஸ்டம் தான் இவ்வளவு ஏற்பாடுகளை செய்யும். பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுதான் முக்கியம் என்று சொன்னால் தாராளமா நிறைய காரியங்களை வாரி 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 கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு வாரி சுற்றின்னு போயிடும். இவங்களுடைய ஒரு நோக்கம் இதை அதிக காலத்துக்கு, நீண்ட காலத்துக்கு தொலைநோக்கு பார்வையோடு கொண்டிருக்கிறாங்க. லாங் லைஃப் எப்படி ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் சரியா கொண்டு போறாங்களோ இன்னும் கூட சரியா கொண்டு போறதுக்கான ஒரு பயிற்சியை தான் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ புரிந்து கொண்டு செயல்படுவோம், மிகப்பெரிய அளவில் ஜெயிப்போம் நண்பர்களே. அதே போல நான் ஏற்கனவே சில காரியங்களை அறிவிச்சிருந்தேன். யார் யார் உங்களுடைய குழுவில் இன்னும் டிபி டிரான்ஸ்ஃபர் பண்ணாம இருக்கிறாங்களோ அல்லது டிபி டிரான்ஸ்ஃபர் பண்ணியும் அவங்களுக்கு பிவிசி மெட்டாவா கன்வெர்ட் பண்றதுக்கு அக்கௌண்ட்ல வரலையோ, வந்தவங்களை பத்தி கவலை கிடையாது. வராதவங்க நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்காக ஒரு கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணி அமைச்சிருக்கிறோம். அதுல உங்க தகவலை நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா அதை சிஸ்டத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஏற்ற சமயத்துல, உடனடியாக நடக்காது, ஏற்ற சமயத்துல அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான வாய்ப்பை சிஸ்டம் கொடுக்கலாம். ஸோ அது இப்படிப்பட்ட தகவலை கலெக்ட் பண்ணி கொடுங்க என்று எனக்கு ஒரு அறிவிப்பு வந்ததுனால டீலர்கள் மூலமா நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். விருப்பப்பட்டவங்க செய்யுங்க. நீங்க எந்த குழுவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் உங்க யாரையும் நான் கம்பல் பண்ணல. அதே மாதிரி நீங்களாம் கொடுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி தரேன் என்ற உத்தரவாதத்தை நான் கொடுக்க முடியாது. நான் முயற்சி செய்கிறேன். முயற்சி வெற்றி பெற்றால் அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஒருவேளை இது ஒரு 15 நாட்களுக்கு பிறகு எல்லாருக்கும் கிடைச்சிச்சுன்னா அல்லது ஒரு மாதத்துக்கு பிறகு கொடுத்தவங்களுக்கு மட்டும் கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறமா முயற்சி பண்றவங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஏன்னா சிஸ்டம் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அதை அப்போ பயன்படுத்திக்கிறது தான் நல்லது. இப்போ சில பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க, நீ யாரியா இதெல்லாம் செய்யறதுக்கு, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இப்போ ஆந்திராவில இருந்தும் 2 மடங்கு கேள்விகள் எனக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அவங்க எல்லாருக்கும் தெளிவா சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு தெரிந்த நபர்களுக்கு உதவி செய்வதற்கான ஒரு சிறிய ஏற்பாடு. விருப்பம் இருந்தா செய்யுங்க, விருப்பம் இல்லைன்னா செய்யாதீங்க. அது உங்களுடைய மன விருப்பம். நண்பர்களை புரிந்து கொண்டு செயல்படுவோம். நம்ம எல்லாரும் பெரிய அளவில் ஜெயிப்போம் என்று சொல்லி வருகை புரிந்த உங்க அனைவருக்கும் வாழ்த்து கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். கேள்வி சந்தேகம்